பாய்ஸ் ஸ்டாரிங்லயே நம்ம ஹீரோ என்ட்ரி ஒரு லாங் டிரைவ் போறதுக்காக கார்ல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்க திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயின் கேஷுவலா மூஞ்சிய டல்லா வச்சுக்கிட்டு வராங்க. எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு எவ்ரிதிங் ஃபைனா அப்படின்னு கேட்டு காருக்கு கீரை போட்டு சர்ன்னு ஊத்த 12 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கையலுக்கு அனு அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கூட எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா ஷேர் பண்ணி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கையல் என்னன்னா இன்னைக்குதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ். சோ இந்த மொமெண்ட்டை லைஃப் லாங் மெமரிஸா மாத்தணும்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் கார்ல வந்து நம்ம ஹீரோ ஜம்முனி இறங்க ஒரு சாங் யாருஜியா அந்த சாங் ஆரம்பிக்க சூப்பரா கியூட்டா கல்யாணம் தான் முடிஞ்சிச்சுங்களா. அப்படியே கட் பண்ணி இன்னைக்கு நாளுக்கு வந்தோம்னா ஒரு லாங் டிரைவ் போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோம்னா கொஞ்சம் சோகமா இருக்காங்க. ஹீரோ கிட்ட சரி வர பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். நேரா நம்ம ஹீரோவை பார்த்து கையல் தப்புன்னு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறேன்ட்டு ஷாக்கிங்கான ஒரு டிசிஷன் சொல்றாங்க. பட் ஹீரோக்கு அதுல பெருசா உடன்பாடு கிடையாது. நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி எறிய மாட்டோம், சரி செஞ்சு நம்ம கூடவே வச்சுக்குவோம். சோ இதை பத்தி நம்ம பேசலாங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஹீரோயின் அதுக்கு பெருசா இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம டிவோர்ஸ் வாங்கியே தீரணுங்கிற ஒரு முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், ஞாபகம் இருக்கா? அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க கூட எனக்கு ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் ரிப்ளை பண்ணீங்களேன்னு ஹீரோவை கேட்க ஆமான்ட்டு ரிப்ளை பண்றாரு. என்னன்னா இந்த 12 வருஷம் மேரேஜ் லைஃப்ல என்னைக்குமே அந்த மெசேஜ்ல மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஹீரோவின் அட்ரஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சோ வேற ஒருத்தர் அனுப்புற மெசேஜ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஹீரோவின் சொல்ல ஹீரோவின் கையலுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. சோ இதுக்கு மேல எதுவுமே நான் சொல்றதுக்கு இல்ல, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்றேன், எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் எங்க அப்பா அம்மாவோட வீட்டுல போய் ஸ்டே ஆகுறேன். ஹீரோவின் டெசிஷன் எடுக்க லாங் ட்ரிப் கடைசி ட்ரிப் நானே உன்னைய கொண்டு போய் டிராப் பண்றேன். நம்ம ஹீரோயினை குறித்து கார்ல டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்போ டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ கிட்ட எதுவுமே பேச விரும்பாத ஹீரோயின் டப்புனு காதுல ஹெட்செட்டை போட்டு உட்கார்றாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேட்டுக்குள்ள என்ன ஆச்சு, இந்த மன வாழ்க்கையில என்ன பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்க பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னாங்க நேரா நம்ம ஹீரோயின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சுத்தி வளைச்சு நீங்க ரெண்டு பேரும் எங்க சந்திச்சீங்க, எப்படி பழக பண்ணீங்க, உங்களுக்குள்ள லவ் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க ஹீரோயின் இன்ச் பை இன்ச்சா ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. என்னன்னாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் வந்திருக்காரு. வந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம ஹீரோயினை பார்த்துட்டு அப்புறம் என்ன உன்னை கிடக்குறானுங்க பிக்காலி பாய்ஸ் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கையிலேயே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவங்களும் சும்மா இருப்பாங்க, நம்மால் வேற ஜம்மு இருக்காருன்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசும்போதே முக்கியமான ஒரு கொஸ்டினை கேட்டுட்டாங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் பேசி அந்த டைம் வேஸ்ட் பண்ணிருக்கூடாது, அதுக்காக முக்கியமா இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. உடனே நம்பாலும் தப்புன்னு ஒரு ரிப்ளையை கொடுத்திருக்காரு. மேரேஜ் ஆயிருக்கும், உங்களை மாதிரி ஒரு பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தா ஆயிருக்கும், பட் அன்பார்ச்சுனேட்லி இப்பதானே பாக்குறேன்னு சொல்ல கடலை போடுறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்பப்போ 2 பேரும் மீட்டிங் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மீட்டிங்ல கம்மன் இருக்காம ஹீரோயினுடைய பர்த்டேவை கேட்க இங்க கண்டுபிடிக்க பாப்போம் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு டாஸ்க கொடுத்திருக்காங்க. நினைச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் அலங்கடி வேற பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம அப்படி எல்லாம் பண்ணல. இன்னையில இருந்து டெய்லி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு மெசேஜ் அனுப்புறேன்ட்டு டெய்லியும் அனுப்பியிருக்காரு. சரி ஒரு வாரம் 2 வாரம் அனுப்பிட்டு வேற யாரும் நிறையாச்சும் போயிருவாங்கன்ட்டு ஹீரோயின் எதிர்பார்க்க நம்மால் அப்படி பண்ணல. டெய்லியும் ஹாப்பி பர்த்டே அனுப்பியிருக்காரு. 6 மாசம் சம்திங் அனுப்ப ஒரு நாள் இதுக்கப்புறம் நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்ப வேணான்ட்டு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டார், அதுதான் ஹீரோயினுடைய பர்த்டே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆக அப்பன்னு ஒரு நாள் டின்னர்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அச்சோ நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், மத்தபடி எல்லாம் இல்லன்ட்டு கையல் தயங்க. ஆக்சுவலா இந்த ரிங் உங்களுக்கு கிடையாது, மாயாக்கு கொடுக்க வேண்டிய ரிங், அதை உங்ககிட்ட காட்டி ஒரு சஜஷன் கேட்ட அவ்வளவுதான், மத்தபடி நீங்க ராங்கா நினைச்சுக்காதீங்க, நல்லா இருக்கான்னு கேட்க ஹீரோயின் கையல் அந்த ரிங்க பார்த்துட்டு சூப்பரா இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல மாயாங்கிற ஒரு பொண்ணை ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண போறாருன்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆஹா இதுக்கு மேல நாம ஏதாச்சும் ஒரு கேம் பிளே பண்ணோம்னா அனாமத்தான் நம்ம ஹேண்ட்ஸம் ஹங்க் மாயாங்கிற ஒரு மாய விலையில விழுந்துருவார். இப்படிங்கிற ஒரு மனசாட்சி நம்ம ஹீரோயினை பிரட்டி எடுக்க உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஆக்சுவலி அந்த ரிங் என்னோட விரலுக்கு கூட பெர்ஃபெக்ட்டா இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க யா யூ ஆர் ரைட், உங்க கைக்கு கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா வீட்டுல இருக்கும்போது போன் பண்ணி பால்கனிக்கு வாங்குறாரு. அங்க நம்ம ஹீரோ இருக்காரு. விடிய காலையில 2 மணிக்கு நம்பால் ஸ்டெப்ஸ் வழியாகவும் வரல, லிப்ட் வழியாகவும் வரல, ஸ்ட்ரைட்டா கைது தேடி வந்துட்டாரு போல் இருக்கு. பால்கனியில் நின்றுட்டு இருக்காரு. மாயா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் நம்ம ஹீரோயினோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. உடனே அதை கேட்கறாங்க. அப்பதான் பாருங்க ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட கொலீகோட ஃபியான்சி தான் மாயா. அவங்களுக்கு ஒரு நல்ல ரிங்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை கேட்டிருக்காரு. சரி ரிங் எடுத்துட்டமே ஒரு
சஜஷனை கேட்கலாமேன்ட்டு ஹீரோயின் கிட்ட காட்ட அவங்களே வாண்டடா வந்து உளறிட்டாங்க. இப்படி ஒரே கட்ல நம்ம ஹீரோக்கு 2 மாங்க அடிச்சிட்டார். இப்படி ஜாலியா 2 பேர்த்தோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்க. மேரேஜ் பண்றாங்க, நல்லா தான் வாழ்றாங்க. ஆனா பாருங்க, ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொமான்டிக்கா கேரிங்கா இருக்காரு. ஆனா வருஷம் போக போக கொஞ்சம் கேப்ல இருக்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் பாருங்க, ஒரு மேரேஜுக்கு நம்ம ஹீரோயின் கையில் வந்து ஃப்ரெண்ட் அனுவை பாக்குறாங்க. என்னன்னா அனுனால புரிஞ்சுக்கவே முடியல, இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு ஷாக்லயே இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த 2 பேருக்கு கல்யாணம் ஆகுதா, இன்னைக்கு இருக்கிற இந்த லவ் அஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்குமானா சந்தேகம் தான். ஏன் நம்ம மனுஷங்களே இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இருப்புமானா டவுட். இது எனக்கும் பொருந்தும் உனக்கும் பொருந்தும் சொல்லிக்கிட்டே சில பல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க. கற்பனை ஒரு ரிப்பிங்ஸை காட்டுறாங்க. ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோ பெட்ல உட்காந்து லேப்டாப்ல பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. பக்கத்துல நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மிட் நைட் 12 மணி ஆனதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோயினுக்கு விஷ் பண்ண ஹீரோயினுடைய பர்த்டேங்கிறத மறந்துட்டு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. சோ பர்த்டேவை தெரிஞ்சுக்கிறதுக்காக 6 மாசம் விடாம மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இன்னைக்கு ஹீரோயினுடைய பர்த்டேவையே மறந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு ஹீரோயினுக்கு ஹர்ட் ஆக டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்துடுறாங்க. இப்போ எல்லா பிளாஷ்பேக்கும் முடிஞ்சிருச்சு. நேரா கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒன்று பேச விரும்புறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ குறுக்க ஒரு கார் வர சடன் பிரேக் நம்ம ஹீரோ அடிக்க 2 காரும் சடன் பிரேக் அடிச்சு நிக்கிறாங்க. அப்போ பார்க்க முன்னாடி வந்திருக்கிற ஒரு கார்ல இருந்து மைக்கேல்ங்கிற ஒருத்தர் டோர் ஓபன் பண்ணி நேரா நம்ம ஹீரோயினை பார்த்து தப்பான ஒரு சிக்னல் காட்டி கமெண்ட் பண்ணிட்டு நேரா போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கல. கார் எடுத்து நேரா ஒரு பெட்ரோல் பங்க் போய் ஹீரோ பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல சில விஷயத்த பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டோருக்குள்ள நம்ம ஹீரோயின் போக ஹீரோ வெளியே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க பாருங்க ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்க நம்ம ஹீரோயின் டின் பார கையில் எடுக்க அந்த டின் பார் நம்ம ஹீரோயினுடைய கை தவறி கீழே விடுது. பக்கத்துல இருக்கிற தீபிகாங்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஒரு டின் பார கொடுக்க ஹீரோயின் தமிழ்காரங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வர நாங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த விக்கிறான்ட்டு இன்ட்ரோ பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ரக்ஷித் அப்படிங்கிற ஹஸ்பண்ட கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. சோ 2 பேரும் எப்படி எல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நேரம் பேச ஹீரோயின் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு ஹஸ்பண்டோட போய்கிட்டு இருக்கேன்ற ஒரு விஷயத்த சொல்ல லோக்கல்ல லாரி ட்ரக் ஓட்டி தன்னுடைய தொழில் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ரக்ஷித். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு 3 ட்ரக் வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சொல்லி இங்க ஹீரோயின் போய்கிட்டு இருக்காரு. ரூட் வேணா பக்கத்துல இன்னொரு ரூட் இருக்கு, அது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் சேஃபான ரூட்டா இருக்குன்ட்டு ஹீரோயின் கிட்ட ரக்ஷித் பேசிக்கிட்டு இருக்க. அங்க வெளியில பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ. பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்கிது. பார்த்தா மைக்கேல் அண்ட் கேங் வந்து இறங்குறாங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோவுடைய காரை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிற மைக்கேல் வம்பளிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இந்த ஏரியால செல்போன் சிக்னல் கிடைக்காது, பெட்டர் நீங்க ரேடியோஸ் எல்லாம் வச்சிருக்கணும், அதை கொண்டாடாம விட்டுட்டீங்களேன்ட்டு ஒரு வார்னிங்க கொடுக்குற மாதிரியும் வம்பளிக்கிற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா தப்பு ஏன் மேலேயும் இருக்குது, நீங்களும் ஹாரன் அடிக்கல நானும் ஹாரன் அடிக்கல சாரிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் இறங்கி போனாலும் வம்பளிக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகாம நல்ல நிம்மதியோட ஆரோக்கியமா இருந்துட்டு கிளம்பிடுறாரு. ஆனா கொஞ்சம் கோபத்தோட மைக்கேலோட ஆட்கள் காரில் ஏறி போக ஹீரோயின் பதறிக்கிட்டே வராங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லி கேஷுவலா அப்படியே கார்ல எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ரட்சித் சொல்லிருப்பாங்க அந்த ஒரு ரூட்டை ஹீரோ கிட்ட சொல்ல மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ரூட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி அந்த ஸ்டோர்ல தமிழ் கப்புள்ஸை மீட் பண்ண அவங்க பக்கத்துல போயிருக்கிற அந்த ரூட் எடுக்க சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. என்னன்னா காலையில சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் ஒத்து வரல, கொஞ்சம் அன்ஈசியா இருக்காங்க. இந்த விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கார் பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நிக்குது. டேரிங்க நம்ம ஹீரோனால திருப்பவே முடியல. இருந்தாலும் ரோட்ல காரை நிறுத்திட்டு என்னன்னு சொல்லி இன்ஜின் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அது என்ன பிரச்சனைங்கிறத நம்ம ஹீரோனால கண்டுபிடிக்கவே முடியல. சோ நடு ரோட்ல யாருமே இல்லாத ரோட்ல நம்ம ஹீரோவில் ஸ்ட்ரக் ஆகி நிக்க கொஞ்ச நேரத்துல அந்த பிரச்சனை பண்ணாங்கல்ல மைக்கேல் கேங், அவங்க பின்னாடி கார்ல வராங்க. வந்தவங்க நம்ம பீர் பாட்டில் எடுத்து ஹீரோ பக்கத்துல வந்து நடு ரோட்ல போட்டு உடைச்சிட்டு நேரா கிராஸ் ஆகி போயிடுறாங்க. போய் யாருமே இல்லாம ரோட்ல நின்னுகிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூரத்துல ஆப்போசிட்ல வந்து ஒரு ஓரமா அந்த காரை பார்க் பண்ணி நிக்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போறாங்களேன்னு ஹீரோவும் ஹீரோயினும் பதறிக்கிட்டே நிக்க பின்னாடி பாத்தீங்கன்னா ட்ரக் வருது. அதுலதான் நம்ம ரட்சித்தும் தீபிகாவும் இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்க உடனே ரட்சித் இறங்கி வந்து பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் நட் ரோட்ல இருக்கிற காரை ஓரமா பார்க் பண்ணலான்ட்டு ஓரமா தள்ளி நிறுத்தி நேரா இன்ஜினை திறந்து பார்க்க பழைய மாடல் கார்னா நானே ரிப்பேர் பண்ணிடுவேன், ஆனா இது புது மாடலுங்காட்டி மெக்கானிசம் வேற மாதிரி இருக்கு. சோ என்னால ஹெல்ப் பண்ண முடியல. இங்க இருந்து 96 கிலோமீட்டர் தாண்டிட்டா மெக்கானிக் ஷாப் இருக்கு. ஆனா பக்கத்திலேயே ஒரு கஃபே இருக்குது, அங்க ஒரு டெலிபோன் பூத் வருது. அங்க போய் கால் பண்ணா டோ பண்ணிட்டு போறதுக்கு யாராச்சும் வருவாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரட்சித் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. கார்ல இருக்கிற லக்கேஜ நீங்க உங்க லாரியில ஏத்த முடியுமான்னு கேட்க லாரி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு. நம்ம ரட்சித் லோட் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் லேட் ஆச்சு. சோ இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நீங்க அந்த டெலிபோன் பூத்துக்கு போய் கால் பண்ணிருங்க, டோ பண்றவங்க இங்க வந்துட்டுங்க ஓகே சொல்றாரு. அப்போ ஹீரோயின் கொஞ்சம் அன்ஈசியா இருக்க. தீபிகா வேணும்னா நான் உங்களை ஏற்றிட்டு கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டோர்ல விட்டுறேன்னு சொல்லி அந்த லாரியில தீபிகாவும் ரட்சித்தும் நம்ம ஹீரோயினை ஏற்றிட்டு நேரம் அந்த ஸ்டோர்ல கொண்டு போய் ஹீரோயினை விட்டுறேன், அங்க இருந்து நாங்க கால் பண்ணி சொல்லிடணும் ஹீரோயின் ஏற்றிட்டு கிளம்பிடுறாங்க. என்னன்னா ஹீரோ போன்ல சிக்னல் கிடைக்காது, ஆனா அந்த லாரியில பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ சிக்னல் இருக்குது. ஆனா அது ரிப்பேர் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு. ரட்சித்னாலையும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. சோ ஹீரோயின் அந்த ஸ்டோர்ல இறக்கி விட்டு போன் பண்ணி சொன்னா டோ பண்றதுக்கு ஆட்கள்
வந்துருவாங்க. அவங்க வந்து காரை டோ பண்ணிட்டு ஹீரோயின் இருக்கிற ஸ்டோருக்கு போய் ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு நேரா கிளம்பிடுவாங்கன்ற மாதிரி பிளான் போட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது, யாரையும் காணோம். இப்படி ஹீரோயினை ஏத்துறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்ல இருக்காங்களா அந்த மைக்கேல் கேங், அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிருப்பாங்க. சோ ஹீரோ மட்டும் அந்த ரோட்ல தனியா இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகும், யாரையும் காணோம். என்னதான் ஆச்சா அப்படின்ட்டு இன்ஜினை பார்க்க சின்னதா ஏதோ ஒரு ஒயர் கனெக்ஷன் லூஸ் ஆயிருக்குன்னா அந்த ஒரு ஒயரை கனெக்ட் பண்ண கார் சரி ஆயிடுச்சு. இப்போ நேரா ரட்சித் ஸ்டோன் அந்த ஒரு ஸ்டோருக்கு போய் பார்க்க ஹீரோயின் அந்த ஸ்டோர்ல இல்ல. இந்த ஸ்டோரி எல்லாமே பார்த்தோம்னா அஜர்பைஜான்ங்கிற ஒரு நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஹீரோக்கு அஜர்பைஜானி பாஷை தெரியாது. சோ இங்கிலீஷ்ல பேச அந்த ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியல. இருந்தாலும் அப்படி இப்படின்னு பேசி பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டு செல்போன்ல இருக்கிற ஹீரோயினுடைய போட்டோவை காட்டி இவங்க இங்க வந்தாங்களாங்கிற மாதிரி கேட்க இந்த ஷாப்புக்கு வரலாங்கிற மாதிரியான ரிப்ளை தான் வருது. எவ்வளவு கேட்டாங்கனாலும் ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்ற விஷயமும் தெரியல. ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம வெளியே வந்து குழம்பு நிக்க மேல அண்ணாந்து பார்த்தா ஓரமா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குங்க. உடனே அந்த ஸ்டோருக்குள்ள போய் இது ஒரு கெஃபே மாறுங்க, அந்த கெஃபேக்குள்ள போய் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்கணுங்கிற மாதிரி கேட்க சிசிடிவி கேமரா உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, சோ பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. வெளியே வந்து பார்க்க அதே மாதிரி சிசிடிவி கேமராவும் உடஞ்சிருக்கு. ஆக ஹீரோயின் எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. யார நம்புறது யார சஸ்பெக்ட் பண்றது ஒண்ணுமே புரியாம ஹீரோ தடைச்சு போய் நிக்க டக்குன்னு அந்த கெஃபேக்குள்ள போய் இன் கேஸ் ஹீரோயின் இங்க வந்தாங்கன்னா இங்கே வெயிட் பண்ண சொல்லுன்னு கார் எடுத்து வெளியே போறாரு. அப்படியே ரோட்ல போய்கிட்டு இருக்க தூரமா ஒரு பெரிய ட்ரக் போறது தெரியுது. சோ நேரா வேகமா போய் அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணி பார்க்க நம்ம ரட்சித்து தான் அந்த ட்ரக்கை ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டேங்கிறாரு. என்னன்னு சொல்லி வண்டியை குறுக்க போட்டு கேட்க ஹீரோவை யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. கேட்டா எம்டியா இருக்கிற ட்ரக்கா நான் இப்பதான் லோடுக்கு கொண்டு போறேன், இது வரைக்கும் ஹீரோவை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி வினோதமா நடந்துக்கிறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. லாரி ஓபன் பண்ணி பார்த்தா ரேடியோ சிக்னல் ஒர்க் ஆகுது. ஆனா உள்ளுக்குள்ள ஹீரோவினையும் காணோம், அவரோட ஒய்ஃபான தீபிகாவையும் காணோம். ஒண்ணுமே புரியாத ஹீரோ அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கிற ஒரு போலீஸ்கார வழிமறைச்சு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி போலீஸ்காரரை விட்டு லாரியை செக் பண்ண சொல்ல லாரிக்குள்ள யாருமே இல்ல. ட்ரக்குக்கு பின்னாடி இருக்கிற போர்ஷனும் எம்டியா இருக்கு. ரட்சித்தோட பேரை கேட்க ரட்சித்னு சொல்லாம தீரஜ் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி அந்த பேருக்கான ஐடென்டிட்டியும் காட்டுறாரு. சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற போலீஸ்காரர் நேரா தீரஜ அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு என்னோட ஜூரிடிக்ஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு, இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையானவர், நீங்க நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிருந்தா அவரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல நேரம் நம்ம ஹீரோ அங்க போறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இங்கிலீஷ் தெரியலனாலும் மொபைல் போன் எடுத்து டிரான்ஸ்லேட்டர் ஆன் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்னன்னா இந்த சிட்டி பார்த்தோம்னா கிரைம்ஸ் அதிகமா நடக்காத சிட்டி, ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கிற சிட்டி. சோ ஈஸியா உங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சு தந்துடும். 24 மணி நேரத்துக்கு எஃப்ஐஆர் போட முடியாது, ஆனா எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ஹீரோவுடைய டீடைல்ஸ் எல்லாமே கேட்க எல்லாத்தையும் சொல்றாரு. கூடவே ஹீரோவினுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க எதுவுமே சொல்லாம ஒரு வியர்ட் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. போலீஸ்காரர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோவை விட்டு பார்த்து நீங்க நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ரிச்சான ஆள் மாதிரி தெரியுறீங்க, சோ உங்களுக்கு ஏதாச்சும் அஃபேர் இருக்கான்னு கேட்க ஹீரோ எனக்கு எந்த ஒரு அஃபேருமே இல்லன்ட்டு மறுத்துறாரு. அப்போ ஹீரோவினுக்கு ஏதாச்சும் அஃபேர் இருந்துச்சான்னு கேட்க எதுவுமே சொல்லாம தயங்குறாரு. ஆக புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்க ஒய்ஃபுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, சேஃபா தான் இருப்பாங்க, இந்த மாதிரி கேசஸ் நிறைய வருதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போலீஸை தடுத்து நிறுத்தி என் ஒய்ஃப் கண்டிப்பா கிட்னாப் தான் செய்யப்பட்டிருக்காங்கன்ட்டு நடந்த எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல எங்க சைட்ல நாங்க ஃபுல் முயற்சி எடுத்து கண்டுபிடிச்சு தரோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. இப்போ திருப்பி கஃபேக்கு வராரு. ஹீரோவின் வந்தாங்களான்னு கேட்க ஓனர் பயங்கரமா கிட்ட யாருமே வரலன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல போய் எதுக்கும் செக் பண்ணி பாருன்னு கேட்க நேரம் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் தட்டுறாங்க. அங்க வேற ஒரு லேடி இருக்காங்க. ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு இன்சல்ட் ஆயிடுச்சு. அது வேணும்னே நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்றதுக்காக இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே சிரிக்க யார சஸ்பெக்ட் பண்றது யாரு மேல கோவப்படுறதுனே தெரியாம ஹீரோ பயங்கரமா கன்ஃபியூஷனா இருக்க புதுசா ஒருத்தங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ ஆர்டர் கொடுக்குறவருடைய பேரையும் என்ன ஆர்டர் பண்ணிருக்காருங்கிற டீடைல்ஸையும் அந்த கடை ஓனர் ஆப்பிள் எழுதி வைக்கிறாரு. சோழனே இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோவின் பேர் இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ண அவரு உடனே கன் எடுத்து காட்டி ஹீரோவை வெளியே தொடுத்துறாரு. சோ ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழம்பி இருக்க அங்க பாருன்னு ஒரு பையன் பஞ்சர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் மனவளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நடந்த எல்லாமே நான் பார்த்தேன், உங்க ஒய்ஃப் ஒரு லாரியில வந்து இறங்கினாங்க, வந்தது வேற ஒரு லாரியில போயிட்டாங்க, தப்பான ஆட்கள் கூட போயிருக்காங்கன்னு சொல்லி ரூட் நம்பர் 7ல போயிருக்காங்க, டேஞ்சரஸ் ஆன ரூட்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலாம், நடந்த எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லுவேன்னு ஹீரோ கூப்பிட போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் சொல்லணும், உங்க ஒய்ஃபை கடத்ததுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான்ட்டு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி இருக்கிற நிறைய கேசஸோட ஹிஸ்டரி எல்லாமே பார்க்க நிறைய பேர்த்தோட போஸ்டர்ஸ் ஒட்டி மிஸ்ஸிங்னு ஒட்டி இருக்குது. சோ எக்கச்சக்கமான பேர் இந்த ஊர்ல காணாம போயிருக்காங்க. எத்தனை மிஸ்ஸிங் கேஸுக்கும் பின்னாடி இருக்கிறது போலீஸ்காரனை தான் தெரிய வருது. அப்போ ரூட் நம்பர் 7க்கு நேரம் ஹீரோ போறாரு. அங்க பார்க்க நிறைய சிகரெட் துண்டுகள் இருக்குது. சோ யாரோ வந்து போயிருக்காங்கன்றக்கான தரங்கள் எல்லாம் தெரிய 2 கார் நிக்குது. அதுல ஒரு கார் பார்த்தோம்னா அந்த மைக்கேல் கேங்கோட கார். இதெல்லாம் பார்த்து திரும்ப வைக்க மைக்கேலோட ஆட்கள் எல்லாம் வந்து ஹீரோவை பயங்கரம் அடிக்கிறாங்க. பங்கமான ட்விஸ்ட், மனநலம் பாதிச்ச மாதிரி இருந்தாருன்னு அவரும் மைக்கேல் கேங்ல ஒருத்தர். சோ ஹீரோவை இழுத்துட்டு வரக்காக இப்படி ஒரு பிளான பண்ணிருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்புறாரு மச்சே, நான் சொன்ன கதையை நம்பி இங்க வந்து நம்ம கிட்ட சிக்கிட்டாருன்ட்டு இருக்கிற எல்லாரும் நம்ம
ஹீரோ அடிக்க மயக்கமா இருக்கிறவரு கண்ண முடிச்சு பாக்குறாரு. எதிரில ஒரு கார் வந்து நிக்குது. யாரோ ஒருத்தர் அந்த கார்ல இருந்து இறங்கி வராரு. யார் அந்த நபர் அப்படின்ட்டு ரொம்ப உத்து பார்க்க நம்ம ரட்சி வந்தவர் நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறாரு. பின்னாடியே பார்த்தோம்னா தீபிகாவும் நடந்து வராங்க. நீங்கெல்லாம் யாரு, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என் ஒய்ஃப கடத்திருக்கீங்கன்னு கேட்க ட்விஸ்ட் 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 இந்த பிளான போட்டு உன்னை கடத்தி கொள்ள சொன்னதே உன் ஒய்ஃப் தான். ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தீபிகா சொல்ல கார்ல ஏறதுக்கு முன்னாடி கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய நடவடிக்கையெல்லாம் யோசிச்சு பார்க்க இதை ஹீரோயின் தான் பண்ண சொல்லிருப்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப கன்ஃபர்மேஷன் ஆகுது. அப்போ ரொம்ப லேட் பண்ணாதீங்க, ஷூட் பண்ணுங்கன்ட்டு தீபிகா ஆர்டர் கொடுக்க நேரா நம்ம ரட்சித் ஹீரோவை ஷூட் பண்ண இன்டர்வல் ஆவரிய செகண்ட் ஹாஃப்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க. இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திங்கன்னா நிறைய காமிக்குங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்திங்கன்னா படன்னு போடுற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப்குள்ள போனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணாம உன்னோட ஒய்ஃப் எதுக்காக உன்னை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க, அது எனக்கு தெரியணுமே அப்படின்ட்டு ஹீரோவை என்கொயரி பண்றாரு நம்ம ரட்சித். நம்ம ஹீரோவின் கையலுக்கு பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட அஃபேர் இருந்திருக்கு. அந்த பிரகாஷும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவை கொலை பண்றதுக்காக இந்த ஒரு குரூப் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ அதை எதுவுமே கொஞ்சம் கூட நம்பல. ஏன்னா என்ன எக்ஸ்டெண்டுக்கு போனாங்கனாலும் தன்னைய கொலை பண்ற அளவுக்கு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல எந்த ஒரு விருப்பமே இல்லைங்கிற விஷயத்த ரொம்ப உறுதியா நம்புறாரு. ஆனா இந்த குரூப் எல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் ஹீரோக்கு வருது. இதுக்கு ஆன்சர் பண்ற வகையில ஒரு பிளாஷ்பேக். மனநல மருத்துவமனைக்கு போனோம்னா தீபிகாவை பத்தின ஒரு விஷயம் தெரியுது. 2 வருஷமா கூட இருந்த ஒருத்தங்களையே மேனிபுலேட் பண்ணி சூசைட் பண்ண வச்சிருக்காங்க. சோ யாரா இருந்தாலும் ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி சூசைட் பண்ண வச்சிடறாங்க. சொல்ல போனா ஒரு சாக்லேட் கேட்டிருப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலயே பாருங்க ரொம்ப மேனிபுலேட் பண்ணி அவங்கள தன்னைத்தானே சூசைட் பண்ற அளவுக்கு அவங்களையே சைக்காலஜிக்கலா ட்ரிகர் பண்ணிருக்காங்க. பட் இப்படி ட்ரிகர் பண்ணி தன்னால ஒருத்தங்க இறந்திருக்காங்க கொஞ்சம் கூட மனசுல வருத்தமோ சோகமோ இல்ல. இவங்களை வெளியே விடுறது தப்பா போயிருந்து கோர்ட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைஃப் லாங் இந்த மனநல காப்பகத்திலே இருக்கணும்னு ஆர்டர் போட்டுறாங்க. ஆனா அங்க இருந்துட்டே வீட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க. பாத்தீங்கன்னா எந்த ஒரு லெட்டருக்கும் ரெஸ்பான்ஸ் வரல. இப்படியே நிறைய நாட்கள் போக அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சில பேர் தீபிகா கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க அங்க வராரு நம்ம ரட்சித். அவரும் அந்த மனநல காப்பகத்தில் தான் அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ இவருங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க அத்தனை பேர்த்தையும் ரட்சித் அடிச்சு விழுக்கிறாரு. இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு லவ் ஆகுது. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தீபிகாவோட வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்க நிறைய ரவுடிசத்துல இறங்குறாங்க. ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. பண்ணி நேரா இங்க வர ஹீரோவை அடிச்சு வச்சிருக்காங்கல்ல. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து உங்களை கொல்ல சொல்லி உங்க ஒய்ஃபோட அஃபேர்ல இருக்காருல பிரகாஷ், அவர் தான் எங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு, அவரை விட அதிகமா காசு கொடுங்க, நாங்க உங்களை விட்டுறோம், உங்க ஒய்ஃபையும் அவரையும் கொண்டுறோங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரா நம்ம ரட்சித் வந்து ஹீரோவை அடிச்சு இத்தனை வருஷமா நீங்க வேலை செஞ்சு 8 கோடி ரூபாய்க்கு பக்கமும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க. அந்த பணத்தை அப்படியே எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒன்னா உங்களை உயிரோடு விடுறோம், இல்ல உங்க ஒய்ஃபோட சேர்த்து விடுறோம். இப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க இறந்து போறது, இல்ல எங்களுக்கு பணம் கொடுத்து உங்க ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு போறது, இல்ல எங்களுக்கு பணம் கொடுத்து உங்க ஒய்ஃபையும் அவருடைய அஃபேர்ல இருக்கிற பிரகாஷையும் கொல்ல சொல்றது. இந்த 3ல நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு கேட்க என் ஒய்ஃபை எதுவும் பண்ணிடாதீங்கன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சுறாரு. அப்போ ஒரு ஹைட்டான இடத்துல நிக்க வச்சு தூரமா இருக்கிற ஒரு ஊரை காமிச்சு அந்த இடத்துல ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்குக்கு போய் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நாங்க கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு 8 கோடி ரூபாய் பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லி அனுப்புங்க. அந்த பணத்தை டிரான்ஸ்பரும் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃபையும் நாங்க ரிலீஸ் பண்ணி விட்டுறோங்கிற மாதிரி சொல்ல நேரம் நம்ம ஹீரோ கையில பேக் கொடுத்து அந்த பேங்குக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ போறாரு. அந்த இடத்துல பாருங்க நம்ம ரட்சித்தோட ஆக்டர் 2-3 பேர் வந்து ஹீரோ என்னெல்லாம் பண்றாருன்னு நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நேரம் மேனேஜர் போய் பார்த்த நம்ம ஹீரோ 8 கோடி ரூபாய்க்கு பக்கமா பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல அது ஒரு சின்ன ஊர் பாருங்க, இந்த ஊர்ல இருக்கிற இந்த பேங்க்ல அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்ல ஏற்கனவே ரட்சித் ஒரு பிளான் சொல்லி இருக்காரு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிப்ளை பண்ணாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ரோல் மைன்ல இன்னைக்கு ஒர்க்கிங் டே, சோ அதுக்காகவே இந்த பேங்க்ல ஒரு பணத்தை எடுத்து வச்சிருப்பீங்க, அந்த பணத்தை எனக்கு வித்ரா பண்ணி கொடுங்க, மேலதிகாரி யார்த்தியானாலும் நானே பர்சனலா வந்து பேசுறேங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்டா நம்ம ஹீரோ கேட்க ஏன்னா அந்த ஆபீசர் மேனேஜரை பார்க்க போறாரு. அப்ப பாருங்க பக்கத்துல ஒரு வெப்பன் மாதிரி சின்னதா ஒண்ணு இருக்குது. அதை எடுத்து நம்ம ஹீரோ கையில மறைச்சு வச்சுக்கிறாரு. இப்போ பணத்தை கொண்டு வந்து விடுக்க நேரா வெளியே போய் பாக்குறாரு. எந்த பக்கம் போறது யார பாக்குறதுன்னு ஹீரோக்கு தெரியல. அப்போ பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம பெரியவர் டப்புன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு டெலிபோன் பூத்ல ரிங்க விதாவது உங்களுக்கு வர கால், சோ எடுத்து பேசுங்கன்ட்டு ஹீரோவை பேச வைக்க ரட்சித் லைன்ல இருக்காரு. லெப்ட் சைட பார்த்து நடங்க, என்னோட ஆள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ நடந்துகிட்டு இருக்காரு. கரெக்டா மைக்கேல் அண்ட் கேங் கார்ல வராங்க. ஹீரோவுக்கு தெரிந்து பணத்தை வாங்க பார்க்க ஹீரோயின் உயிரோடு இருக்காங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாக்குவாதமாக இறங்கி வந்து ஹீரோ அடிச்சு பிடிச்சி கையை கட்டி போட்டு ஆளு உட்கார வச்சு பணத்தை எண்ணிட்டே நேரா கார் எடுத்துறாங்க. இதுக்கு கொஞ்சம் சீனுக்கு முன்னாடிங்க பேங்குக்குள்ள நுழையும் போது அந்த பக்கம் நடக்கிற ஒரு சீனை காட்டுவாங்க. என்னன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோயின் அஃபேர்ல இருக்கிற பிரகாஷ் தானே ஹீரோவை கொலை பண்ண சொல்லியிருக்காருன்ட்டு ஹீரோ கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயின் கையும் காலையும் கட்டி போட்டு அவங்க கிட்ட நம்ம தீபிகா வந்து இன்னொரு கதையை சொல்றாங்க. தப்புன்னு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. அதுல பார்த்தோம்னா நம்ம தீபிகாவும்
பிரியாவும் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அனு, இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. காட்டி சின்னதா ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. என்னன்னா ஹீரோயின் டிவோர்ஸ் வாங்குறன்னு பிளான் பண்ணிருப்பாங்கல்லங்க. சோ அந்த விஷயத்தை சொல்றதுக்காக அனு நேரா ஹீரோவை பார்த்து ஆறுதல் சொல்ல வராங்க. அப்போ ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஹீரோக்கு ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி அந்த நேரத்துக்கு அவர் கூட ஒரு அஃபேர் வச்சுக்கிறாங்க. சோ இந்த அஃபேர் காரணத்தினால நீங்க உயிரோட இருந்த ஆபத்துன்ட்டு உங்களை கொலை பண்ண சொல்லி அனு பிளான் பண்ணி ஹீரோவோட பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்து உன்னைய கொலை பண்ண சொல்லியிருக்காங்கன்ட்டு நேரா ஹீரோயின் கிட்ட ஒரு கதை சொல்ல, என்ன நடந்தாலும் ஹீரோ அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு உறுதியா நம்புறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோ கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதா பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னாங்க ஹீரோவை ஹக் பண்ணி அந்த பொண்ணு அப்படி பண்ண பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோ எந்திரிச்சு போயிருவாரு. ஒரே விஷயம் தான் என்னன்னா, நீங்க எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தீங்க, இனிமேல் இருப்பீங்க, மத்தபடி எதுவுமே இல்லைன்ட்டு ரொம்ப டீசன்சியா நம்ம ஹீரோ அவாய்ட் ஆயிடுறாரு. டீசன்சி பிளஸ் மெச்சூரிட்டியா நம்ம ஹீரோ அவாய்ட் ஆயிடுறாரு. இப்போ காருக்குள்ள வந்துட்டு இருக்க கையில வச்சிருக்கிற அந்த ஒரு வெப்பனை வச்சு இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமா ஃபைட் பண்ணி வெறித்தனமா அட்டாக் பண்ண ஹீரோவோட கைக்கு தண்ணு வந்தது. 2 பேர்த்து கால்ல ஷூட் பண்ணிட்டு இன்னொருத்தர கழுத்த நேரம் சீட்டோட வச்சு செல்லோ டேப்பை ஒட்டிங்க. காரை வேகமா ஒட்டி கீழெல்லாம் கவுத்து பிரேக் போட்டு அந்த கழுத்தில் இருக்கிற டேப் அவருடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்து ஹீரோவினை எங்க வச்சிருக்கீங்கன்ட்டு ஒரு கேள்வியை கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதிரில் பார்த்தோம்னா ஒரு போலீஸ்கார் வருது. அதில் இருக்கிற போலீஸ் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரட்சித்தை என்கொயரி பண்ணி இன்ஸ்பெக்டர் போய் பாருங்கன்ட்டு ஒரு போலீஸ்காரர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தர் சொல்லியிருப்பாருல ஹீரோ கிட்ட. அந்த ஒரு போலீஸ்காரர் வராரு. இப்படி ஹீரோ ரோட்ல அப்படி இப்படின்னு கார் ஓடிக்கிட்டு இருக்கு. பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வராரு. ஒரு இடத்துல நிறுத்தி நேரா கன்னை வச்சுட்டு போலீஸ்காரர் கிட்ட போக கன்னை கீழே போட்டு மிதிக்க சொல்றாரு. அதே மாதிரி கன்னை கீழே போட்டு காலை வச்சு நம்ம ஹீரோ தட்டி விட உள்ளுக்குள்ள இருக்கிற மைக்கேல் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கை கால் கழுத்து இருக்கிற கட்டெல்லாமே கிழிச்சு கார்குள்ள இருக்கிற இன்னொரு கன்னை வச்சு போலீஸ்காரரை ஷூட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ போய் பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாரு. சோ பணத்தோட நேரா அவரு எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ நேரா வந்து போலீஸ்காரரை பார்க்க போலீஸ்காரர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. போலீஸ்காரருடைய கார் எடுத்து வாக்கி டாக்கி ஆன் பண்ணி இந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல போலீஸ்காரரை தவிச்சுக்கிட்டு இருக்காரு. லொகேஷனை கொடுத்து பேக்கப் ஆட்களை வர சொல்லுன்னு சொல்லிட்டு நேரா கார் எடுத்துட்டு தேடி போறாரு. அந்த காரை வச்சுக்கிட்டு ஒரு இடமா தேடுறாரு. ரட்சித் எங்க இருக்காருங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியவே இல்லை, எங்கேயும் தெரியல. அப்படியே காரை தேடி ஆண்டு பேர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல நிறைய ட்ரக் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ட்ரக்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிய வருமாங்கிற மாதிரி இருக்கிற ட்ரக்ஸ்ல எல்லாம் அப்படி அப்படியே பார்க்க அங்க ஒருத்தர பாக்குறாரு. யாருன்னா பேங்க்ல இருந்து காசை வெளியே எடுத்துட்டு வரும்போது ஒரு வயசானவர் வந்து போன் பூத்துல போன் அடிக்குதுன்னு சொல்லி இருப்பாருல அந்த ஒரு மனுஷன். அவரை ஃபாலோ பண்ணி போறாரு. அவரோட வீட்டுல 2 குட்டீஸ் இருக்குதா. அந்த குட்டீஸ் அவரோட குழந்தைகளா பேரம் பேத்தியான்னு பார்த்தா கிடையாது. வெளியில இருந்து எங்கேயோ கடத்திட்டு வந்து வீட்டுல மிரட்டி வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பாவம் பயந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த வயசானவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பாருங்க நடக்க முடியாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவர் நல்லபடியா பணிமுறை எல்லாம் செஞ்சு அந்த அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டு வராரு. உள்ள பெட்ரூம்ல எடுத்து அந்த அம்மாவை படுக்க வச்சுக்கிட்டு வர வெளியில நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. அங்க பார்த்தோம்னா பயங்கரமான ஃபைட். அந்த ஃபைட்ல ஒரு ஷாக். பெட்ல இருக்கிற அந்த அம்மா வீல் சேர்ல வந்து பெரிய கன்னை வச்சு ஹீரோவை ஷூட் பண்ண பாக்க ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது அவங்க பையன் இருக்காருல அந்த வயசானவர் அவரோட கால்ல விட்டுட்டு செகண்ட் ஷூட் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற ஒரு ஷீல்டுல பார்த்து புல்லட் ரிவர்ஸ் ஆகி நேரம் அந்த அம்மாவையே ஷூட் பண்ணிருச்சு. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு கஃபே வச்சிருந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போய் ஹீரோயின் எல்லாம் தேடினாருல அந்த கஃபே ஓனர்ஸ் வர அந்த சாங்க வந்துருக்கிறவங்களோட ஹீரோ பயங்கரமா ஃபைட் பண்ண அந்த ஃபைட்டுக்கு நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிற குட்டீஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஒருவரே எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சு போட்டு வில்லன் எங்க இருக்காருங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ரட்சித் இருக்கிறாருன்னு தெரிய வருது. நேரா கார் எடுத்துட்டு போறாரு. வேற லெவல்ல ஒரு ஃபைட்டை பண்ண அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொடூரமா கொல்றாரு. அப்படி கொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம தீபிகா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ நீ தேடி கண்டுபிடிச்சாலும் ஹீரோயின் எடுக்க முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு தூக்கி வீச ஒரு ஆசிட் தொட்டில விழுந்து நம்ம தீபிகாவோட பாதி மூஞ்சி அப்படியே எரிஞ்சு போய் இறந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம வில்லன் ரட்சித் பயங்கரமா டென்ஷன் ஆக ஹீரோ கூட ஃபைட் பண்றாரு. அப்போ ஒரு ரத்தத்துல பாருங்க ஒரு கிரஷ் மிஷின் இருக்கு. எதை உள்ள போட்டாலும் நொறுக்கிறோம். அந்த மிஷின் மேல நம்ம ரட்சித கட்டி தொங்க விட்டு ஹீரோயின் எங்க வச்சிருக்காங்க மாதிரி கேட்க நான் சொல்ல மாட்டேன் வான் தளர்ல விழுந்து இறந்து போயிடுறாரு. நான் இறந்தா கூட நீ தோத்து போயிடுவேன் நம்ம ஹீரோவை பார்த்து ரட்சித் சொல்லிக்கிட்டே அந்த கிரஷ் மிஷின்ல விழுந்து இறந்தும் போயிடுறாரு. இப்போ ரட்சித் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாவே ஃபுல்லா ஹீரோ தேடுறாரு. ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்போ அந்த நாய்ங்க பாருங்க ஏதோ ஒண்ணு பறக்கிற மாதிரி தோணுச்சு. சோ அதுல விரட்டி விட்டுட்டு அந்த இடத்த பயத்தோட பார்க்க உள்ள ஒரு வே மாறி போகுதுன்னு சோ அதை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போய் பார்க்க மூஞ்சில எல்லாம் பிளாஸ்டரி போட்டு ஒட்டி உயிரிழந்த நிலையில ஹீரோயின் இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்து ஸ்பாட்டுக்கு வர வைக்க ரட்சித்தையும் தீபிகாவையும் பார்த்துட்டு வந்திருக்க மாநல மருத்துவர் வராரு. என்னன்னா இந்த 2 பேரும் நிறைய பேர்கிட்ட கடத்தி சர்ஜரி பண்ணி முகத்தை வேற ஒரு மனுஷங்க மாறி மாத்தி வேற வெளிநாடுகளுக்கு விட்டுருவாங்களாமா. அப்படி டார்கெட் பண்ணி கடத்தி முகமாற்றம் பண்றவங்களுக்கு சஸ்பெக்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவாங்களாமா. அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை கடத்தி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆன ஹீரோவை கொலை பண்ண பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்து போச்சு. இந்த டீட்டெயில்ஸ் சொல்லி அந்த ஸ்பாட்ல இருந்து எக்கச்சக்கமான டெட் பாடிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் கிரிமினல்ஸா இருந்தாலும் அவங்களுடைய சாவுக்கு ஹீரோ தான் காரணம். ஆனா அதெல்லாமே போலீஸ்க்கு தெரியும். இறந்து போக இருந்த ஒரு போலீஸ்காரரை வேற நம்ம ஹீரோ காப்பாத்திருக்காருல. சோ ஈகலா சில பல கேசஸ் இருக்கும். பட் அந்த எதுவுமே இல்லாம போலீஸ்காரனை ஹெல்ப் பண்ணிருக்காங்க.
பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. கார்ல சோகமா எதுவுமே பேச முடியாம போய்கிட்டு இருக்க. ஜூம் அவுட் பண்ணா கார்ல நம்ம ஹீரோவோட பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண ஒரு மூஞ்சியை பார்த்துருப்பாரு. அது வேற ஒரு பொண்ணோட மூஞ்சி. ஹீரோயினை பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுருப்பாரு. சோ ஹீரோயின் ரெக்கவர். இப்போ ஹீரோயினை கொண்டு போய் நம்ம ஹீரோ அப்பா அம்மாவோட வீட்டுல இறக்கி விடுறாரு. அப்போ அந்த ஸ்பாட்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அனு இருக்காங்க. அனு மேல ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா தீபிகா கூட போட்டோ எடுத்துருக்காங்களே, சோ இவங்க தான் இந்த கடத்தலுக்கு பின்னாடி இருப்பாங்களான்ட்டு போலீஸ் என்கொயரி வந்தேன். தீபிகாவுடைய டார்கெட் ஆக்சுவலா அனுவாட்டா இருந்திருக்காங்க. அதுக்காகவே ஜிம்ல போய் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அப்பதான் அனுவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த ஹீரோயின் தெரிய வராங்க. சோ டார்கெட்டை மாத்தி ஹீரோயினை கடத்திருக்காங்க. இதுதான் அனுவுக்கும் தீபிகாவுக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சோ அந்த சஸ்பெக்ட் எல்லாம் தேர்ந்தெடுத்து வீட்லயே இருக்க டிவோர்ஸ் பண்றேன்னு முடிவெடுத்துட்டாங்கல்ல நம்ம ஹீரோயின். சோ இதுக்கு மேல அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு ஹீரோ வெளியே போக பாக்குறாரு. அப்போ அவரை அப்படியே தடுத்து நிறுத்தி உங்களை நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன், டிவோர்ஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன், நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தேவையே இல்லைன்ட்டு சொல்லியிருக்கேன். அத்தனையும் மீறி நீங்க என்னைய காப்பாத்திருக்கிற இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே, என்ன ரீசன் சொல்ல சிம்பிளா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே லவ் யூன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்படி சஸ்பென்ஸோட அடுத்து என்னன்னு போற இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கருவிளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அப்படியே இந்த சூப்பரான சஸ்பென்ஸை நீங்க ஃபுல்லா அனுபவிக்கணுமா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி என்ஜாய்.